சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்குரிய அல்லாஹ் தாலாவுடைய மேலான நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ரமலானுடைய 10வது நாள் தராவீகை நிறைவேற்றியிருப்பதாக அமர்ந்திருக்கிறோம். ரஹ்மத்துடைய முதல் 10 கடைசி நாளில் இருக்கிறோம். அல்லாஹ் தாலா நம்முடைய எல்லா விதமான நல்ல அமல்களையும், குறிப்பாக நோன்புகளை, தொழுகைகளை அல்லாஹ் தாலா கபூல் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, ஹஜ்ரத் சையதுனா உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தை பொறுத்தவரையில் தன்னுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே போன்றுதான் மக்களை ஆட்சி செய்யக்கூடிய கவர்னர்களும் ஆளுநர்களும் மக்களை விட எந்த விதத்திலும் தான் உயர்ந்து தெரியக்கூடாது, மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்கிற விதத்தில் சையதுனா உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஆளுநர்களை வைத்திருந்தார்கள் என்கிற செய்திகள் நாம் படிக்க முடிகிறது. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எந்த அளவிற்கு சமத்துவம் இருந்தது என்று சொல்லும் பொழுது, சையதுனா உமர் ரலியல்லாஹுடைய ஆளுநர்களில் ஒரு ஆளுநர் அந்த நாட்டு மக்களை விட உயர்ந்த உணவை சாப்பிடுகிறார் என்ற செய்தி கேட்கும் பொழுது சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஆளுநரை பதவி நீக்கம் செஞ்சாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். எதுக்கு? மக்களை விட உயர்ந்த உணவை சாப்பிட்டதுக்காக வேண்டி. இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்டுக்கோப்பான ஆட்சியில் ஹிம்ஸ் மாகாணத்தை பொறுத்தவரையில், ஷாமுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹிம்ஸ் மாகாணம், அங்கு ஒரு ஆளுநரை பதவி நீக்கம் செய்யப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஹிம்ஸை பொறுத்தவரைக்கும் 2வது கூஃபா அப்படின்னு சொல்லப்படும். அதாவது கூஃபாவை பொறுத்தவரைக்கும் யார் என்ன ஆளுநர் வந்தாலும் அவரை கொலை சொல்றது தான் வேலை கூஃபாக்காரங்க. அதே போன்று ஹிம்ஸ் அதே மாதிரி தான் இருந்தது. ஹிம்ஸை பொறுத்தவரையும் வியாபாரம் அதிகமாக நடக்கக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் தேடும் பொழுது அவர்களுக்கு ஒரு சஹாபி ஞாபகம் வருகிறது. அந்த சஹாபி, அதாவது அங்கே தேடுற ஆள் எப்படின்னா, மக்களோடு மக்களாக சேர்ந்துடக்கூடாது, வியாபாரிகளோடு சேர்ந்துடக்கூடாது, அதை ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களாக, செல்வத்தை ஒதுக்கி வைக்கக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னு தேடுறாங்க. அப்படி தேடும் பொழுது ஒரு சஹாபியை அழைத்து விடுகிறார்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அந்த சஹாபி வரும் பொழுது சொன்னாங்க, நீங்கள் ஹிம்ஸுக்கு போங்க, என்னுடைய ஆளுநராக உங்களை பதவி நியமனம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சஹாபி சொன்னாங்க, நீங்கள் எனக்கு ஃபித்னா கொடுத்துடாதீங்க அப்படின்னா, எனக்கு பதவியை கொடுத்து என்னை ஃபித்னாவில் மாட்டி விடாதீங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னா. அப்போ இதை சொல்லிட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க, நீங்கள் எல்லா வேலைக்கு போயிடுவீங்க, கடைசியில் நான் சுமந்துட்டு இருக்கணுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஆளும் நான் செய்ய மாட்டேன் ஒதுக்கி போய் கடைசியில் நான் தான் இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது, இப்படி என்னை தன்னந்தனியாக விட்டுருவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் அந்த சஹாபி யோசிக்கிறாங்க, சரி கேட்குறது சரியாக தானே இருக்குது, சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போகிறேன் அப்படின்னு. அப்போ போகிற நேரத்தில் அந்த நேரத்தில் அவங்களுக்கு புதுசாக கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அப்போ அந்த நேரத்தில் அவங்க யாரை நிக்காஹ் முடிச்சிருந்தாங்களோ அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்கள விட உயர்ந்தவங்க, சின்ன வயசுல இருந்து ஆடம்பரமாக வாழ்ந்தவங்க. அப்போ இதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பெண்ணுக்காக வேண்டிய, உங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஒரு தொகையை உமர் ரலியல்லாஹு அவர்கள் உங்களுக்கு கொடுத்து நல்லபடியாக வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஹிம்ஸுக்கு வந்தாச்சு. வந்த பிறகு அந்த மனைவி சொல்றாங்க, நமக்கு தேவையானதை வாங்கிக்குவோம், மிச்ச காசை நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு. அப்போ இதை கேட்டுட்டு அந்த சஹாபி மறுபடியும் சொல்றாங்க, நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம், இது வியாபாரத்துடைய நகரம், இங்கே வியாபாரம் அதிகமாக செய்வாங்க, நல்ல வியாபாரியாக பார்த்து நம்ம மிச்ச காசை கொடுத்து அந்த காசுல நீங்க வியாபாரம் செஞ்சு லாபத்தை கொடுங்கன்னு சொல்லுவோம், அப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த மனைவியும் ஆமாம் சரியாக தானே இருக்குது, வியாபாரத்தில் காசை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்படி முடிவு பண்ணதுக்கு பிறகு அந்த காசை, அதாவது என்ன வாங்கணுமோ வாங்கினதுக்கு பிறகு
இவங்க நேரம் வெளியே போகிறாங்க. வெளியே போய் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற பிஸ்கெட் எல்லாத்தையும் பேசி கொடுத்தாச்சு. திருப்பி வீட்டுக்கு வந்து கேட்குறாங்க, என்னாச்சு காசு அப்படின்னு. நல்ல வியாபார இடத்துல போட்டிருக்கேன், நல்ல லாபம் கிடைக்கும். இவங்க சொல்றது இங்க உலகத்தில் இல்லை, மறுமை இல்லை. நான் வியாபாரத்தில் காசு போட்டிருக்கிறேன், நல்ல லாபம் கிடைக்கும். நம்ம எப்பயுமே அதுலேருந்து நஷ்டமடைய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு நாள் இதே மாதிரி ஒரு கேள்வி வருது. இவங்க என்ன செஞ்சாங்க, காசு என்ன செஞ்சாங்கன்னு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து நிற்கும் பொழுது அதே கேள்வியை மனைவி கேட்குறாங்க, காசு என்னாச்சு, வியாபாரம் எப்படி போயிருக்கு. இப்படி கேட்கும் பொழுது கூட நின்று சிரிச்சுட்டாரு. என்ன வியாபாரம், அவர் தான் காசு கொடுத்து பிடிச்சாச்சு, என்ன வியாபாரம் சொல்றாங்கன்னு சிரிச்ச உடனே மறுபடியும் அந்த அந்த சிரிச்சதை பார்த்தோன்னா மனைவி புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, காசு நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு. என்னன்னு கேட்டோடனே சொன்னாங்க, நான் இருக்கிறதெல்லாம் சரத்தாவாக கொடுத்துட்டேன், அந்த சரத்தா நமக்கு நாளை வறுமையில் நமக்கு பிரயோஜனம் தரும் அப்படின்னு மனைவி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கொடுத்து விட்டது உங்களதையெல்லாம் மனைவி காசு கொடுத்து விட்டது. இப்போ அழுக ஆரம்பிச்ச உடனே அந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க, அந்த அழுகையை நிப்பாட்டுறதுக்காக வேண்டி அவங்கள, அதாவது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஒரு விஷயத்துல வீட்டு பெண்கள் முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களை மாத்துறது ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க, லக்கது கானலி அஸ்ஹாபுன் சபகூனி இலல்லாஹ். எனக்கு சில தோழர்கள் இருந்தாங்க, அவங்க அல்லாஹ்ட்ட முன்னாடியே போயிட்டாங்க. அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி யார் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதே மாதிரி நானும் வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்படி வாழ்ந்தா எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு, அதாவது அப்படி வாழ்றது அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லாம் எனக்கு கிடைக்கிறத விட ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை வாழ்றது எனக்கு பெருசு அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது இன்னும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியா? அப்போ அந்த நேரத்தில் சொன்னாங்களா, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, சொர்க்கத்தில் இருக்கிற ஹூர்களின் பெண்கள்ல ஒரு ஆள் இந்த உலகத்தை வந்து எட்டி பார்த்தாங்கன்னா சூரிய ஒளியெல்லாம் மறைஞ்சு போயிடும். சூரிய ஒளியெல்லாம் அவர்களுடைய முக பிரகாசத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. இந்த உலகமே பிரகாசிக்கக்கூடிய ஒரு வெண்மையை அந்த ஹூர்களின் பெண்களுடைய முகத்துல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் நாளை மறுமைக்கு போகும் பொழுது உங்களை விட்டுட்டு நான் அவங்கள தேடி போக விரும்பல. நான் அவங்கள விட்டுட்டு உங்கள்கிட்ட வரணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா உங்களையும் சொர்க்கவாசி ஆகிட்டா சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்து பெண்கள் சொர்க்கத்துக்கு போகும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சொர்க்கத்திற்கு போகும் பொழுது அந்த ஹூர்லின்களை விடவும் அழகா இருப்பாங்க. அந்த அழகை உங்கள்கிட்ட நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால தான் அந்த காசை கொடுத்தேன் அப்படின்னா அவங்க சந்தோஷமாயிட்டாங்க. சரி, இவங்க எந்த போக்கில் போறாங்களோ அதே போக்கில் தான் போக ஆரம்பிச்சாங்க. மனைவி பிற்காலத்துல விசாரிக்கிறதுக்காக வேண்டி சரி அமரது எல்லாத்தாரும் அதே ஹிம்ஸ் மாகாணத்துக்கு வர்றாங்க. வந்து விசாரிக்கிறாங்க, சரி உங்க ஆளுநர் எப்படி இருக்கிறாங்க. இவங்க அதிகமா தர்மம் செஞ்சுட்டே இருப்பாங்க, அதனால ஹிம்ஸ் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா சில பேர் என்ன போய் சொல்றாங்க, அமரதிகாங்க ஆள் சரியில்லை. அவங்க மேல 4 குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, ஃபஜ்ருக்கு வெளியே வர்றது. அவங்க வெளியே வர்றதே எப்போ வர்றாங்கன்னா விடிஞ்சதுக்கு பிறகு, சுமார் ஒரு 8 மணிக்கு வச்சுக்கோங்க. விடிஞ்ச பிறகுதான் மக்கள்லாம் வேலையை ஆரம்பிச்ச பிறகுதான் வெளியே வர்றாங்க. 2வது குற்றச்சாட்டு, நைட்ல ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்களை கூப்பிட முடியாது. 3வது, மாசத்துல காரணமே இல்லாம 2 நாள் லீவ் எடுக்கிறது. 4வது சொன்னாங்க, அவங்களுக்கு ஏதோ நோய் பிரச்சனை இருக்குது, ஏதோ பேசிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுது, அதை கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டாங்க. இப்போ இந்த 4 குற்றச்சாட்டுகளை சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அந்த நேரத்தில் என்ன நினைச்சாங்க தெரியுமா? யா அல்லாஹ், ஒரு தப்பான ஆளை நான் நியமிச்சுக்கணும், மக்களுக்கு பொருத்தமில்லாத ஆளை நான் நியமிச்சுக்கணும், நல்ல ஆளுங்க என்னுடைய எண்ணம் அவங்க மேல நல்ல எண்ணம் இருந்தது, ஆனா இப்படி ஒரு ஆளை நான் நியமிச்சுட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு கலக்கம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நான் நியமிச்சது சரிதான் அப்படிங்கிறது. சரி, கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, கூப்பிட்டாச்சு. இப்போ உமரவர்கள் நான் கேட்டாங்க, இவங்க என்னென்ன சொல்றாங்க, என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தை முதல்ல சொன்னாங்க, அவங்க என்ன சொல்றாங்க,
காலையில் 8 மணிக்கு தான் வெளியே வரேன்றாங்க. என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவி தான் இருக்கிறாங்க. ஹாதிம்கள் வேலை செய்கிறதுக்கு யார்? ஒரு ஆளுநருடைய வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. சரி, மனைவி வேலை செய்யலாம்னு நம்ம கேட்கலாம். மார்க்க சட்டப்படி அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் மனைவிக்கு, அதாவது நம்ம ஊர் வழக்கத்தில் சோறாக்கி போடுறது, துணி துவைச்சு போடுறது எல்லாம் அவங்க செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது செய்யணும் அப்படிங்கிறது கடமை அப்படின்னா கடமை கிடையாது. துவைக்கிற வேலை, சாப்பாடாகிறது நம்ம தனியாக வேளாண் வச்சு செய்ய முடியாது. அவங்களுக்கு கடமை என்ன? தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது எந்த விஷயத்தில்? அவங்களுடைய ஆசைகளுடைய விஷயத்தில். சரி, இது ரெண்டாவது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, வீட்டில் ஆள் மட்டும் தான் இருக்கிறாங்க, சாதிகள் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா, மாவை பிணைஞ்சு அந்த மாவு அந்த இது மாறும் தெரியுமா, என்ன சொல்லுவாங்க, புளிக்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது புளிக்க வச்ச பிறகு அதுக்கப்புறம் நான் ரொட்டி சொல்லுவேன். ரொட்டி சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை எடுத்துட்டு தான் வெளியே வருவேன். என்னுடைய சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. அதனால நான் சாப்பாடு செஞ்சு வெளியே கொண்டு வரதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா. இப்போ இதை கேட்டவொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நான் நினைச்சது தப்பாக. இவங்க ஒரு ஆளை வச்சுட்டு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும். அடுத்து சொன்னாங்க, அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, நைட்டில் நான் வெளியே வர்றது இல்லைன்றாங்க. பிரச்சனை ஏதாச்சும் ஆச்சுன்னா வெளியே வர்றது கிடையாதுன்னு சொல்றாங்க. நான் என்ன பண்றேன், பகல் முழுக்க இவங்களுக்காண்டி கொடுக்குறேன், இரவு என்னுடைய ரப்புக்காண்டி நான் கொடுக்குறேன். பகல் முழுக்க இருக்க அவங்க கூட, இரவு மட்டும் என்னுடைய ரப்புக்காண்டி நான் ஒதுக்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுக ஆரம்பிச்சாங்க. அதற்கடுத்து வருகிறது அவங்க அடுத்து என்ன சொல்றாங்க, மாசத்துல நான் 2 நாள் லீவ் எடுக்கிறேன், காரணம் இல்லாமல் லீவ் எடுக்கிறேன்றாங்க. நான் எதுக்கு அதை, அதாவது வீட்டை விட்டு வெளியே வர்றது இல்லை, லீவ் எடுக்கிறது இல்லை, வீட்டை விட்டு வெளியே வர்றது இல்லை. நான் எப்போ வருவேன்னா சாயங்காலம் நேரத்தில் தான் வருவேன். ஏன் அப்படின்னா, என்கிட்ட போட்ட துணியை மாற்றுறதுக்கு வேற துணி கிடையாது. போட்டிருக்கிற துணியை நான் மாற்றுறதுக்கு வேற துணி இல்லை. நான் போட்டிருக்கிற துணியை துவைச்சி அதை காய வச்சு நான் போட்டுட்டு வரணும். நான் காலைல துவைச்சேன் அப்படின்னா வெயில் அடிச்சு காய்ஞ்ச பிறகு அதை நான் போட்டுட்டு வர்றதுக்கு சாயங்காலம் ஆகிடும். அதுக்கு நான் 2 மாசத்துல 2 நாள் துவைக்கிறதுக்கு நான் பயன்படுத்துவேன். அடுத்து 4வது சொன்னாங்க, அவங்க ஏதோ சொல்றாங்க, அதாவது மயக்கம் அடைஞ்ச நிலையிலையோ, அதாவது ஏதோ ஒரு நம்ம பாஷையில் சொல்லணும் அப்படின்னா புத்தி பேதரிச்ச மாதிரி அப்படின்னு சொல்றேன் இல்லையா, ஏதோ ஒரு சிந்தனையில போயிடுறது, மைக்கு கீழே விழுந்துடுறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்றாங்க இல்லையா. அது எதுக்கு எனக்கு வருதுன்னா, சரி, நான் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு, யாரு, அன்சாரியா இருக்கிறவங்க, மதீனாவாசி, அவங்க மக்காவாசிகளிடத்தில் பிடிபடும் பொழுது நான் அவங்க கூட இருந்தேன். அந்த நேரத்தில் அவங்க இஸ்லாம் ஆகலை. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூக்கு மேடையில் ஏற்றப்படும் பொழுது நான் அந்த இடத்துல இருந்தேன். அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, நீங்க ஒரு, அதாவது சொல்லக்கூட வேணாம், இப்படி ஒரு நினைப்பு நினைங்க, என்னன்னா, நீங்க இருக்கிற இந்த இடத்துல உங்களுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணுங்க போதும் அப்படின்னாங்க. அதுக்கு பதிலுக்கு அவங்க சொன்னாங்க, என்னுடைய செல்வம், என்னுடைய என்னது மனைவி மக்கள், என்னுடைய ராகத்து எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட, நீங்க என்னை விட்டுருவேன் நீங்க சொன்னாலும் கூட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் சிறு, அதாவது காலில் முள் தைக்கிறத கூட என்னால் தாங்கிக்க முடியாது, அதை கூட நான் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. இப்போ இந்த வார்த்தைகளை நான் கேட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவங்க சரியா இருக்கிறாங்க, ஒரு ஆட்களை இவ்வளவு பட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உண்மையான நபிதா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. இப்போ இவங்களுக்கு நான் உதவி செய்யணும்னு நினைச்சேன், ஆனால் உதவி செய்ய முடியல. கடைசியில் அவங்க கேட்டாங்க, 2 ரக்காத் தொழுகிறேன், அதை முடிச்சது பிறகு தூக்கு மண்டையில் ஏற்றப்பட்டாங்க. அந்த விஷயத்தை நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த விஷயம் எப்பயாச்சும் நான் பேசிட்டு இருக்கும்பொழுது அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, அவ்வளவு பக்கத்தில் இருந்து நான் உதவி செய்ய முடியலையே, நான் இஸ்லாம் ஆகிட்டேன், ஆனால் ஒருவேளை அந்த நிகழ்வை பற்றி ரொம்ப என்கிட்ட கேள்வி கேட்டால் நான் என்ன பண்ணுறது, ஏன் உதவி செய்யணும்னு என்கிட்ட கேட்டால் நான் என்ன பதில் சொல்றது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அதை நினைக்கும் பொழுது தான் என்னுடைய சிந்தனையே இல்லாமல் நான் மயங்கி கீழே விழுந்தது. இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி, நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபியை பக்கத்தில் கூப்பிட்டு அழுத நெத்தியை முத்தமிடுறாங்க, நான் தப்பான ஆளை தேர்ந்தெடுக்கிறேன்,
அல்லாஹ் என்னை காப்பாற்றினான் அப்படின்னு வார்த்தையை சொன்னான். அது சஹாபியா சையதுனா சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா. பல வரலாற்று கிதாபுகளில் கூட இவருடைய பேர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த கிதாபில் எழுதும்போது என்ன சொல்றாங்கன்னா, பல வரலாற்றுகள், அதாவது வரலாற்று ஆசிரியர்கள் கவனிக்காத ஒரு சஹாபின்னு சொல்றாங்க. சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாரோ அதே வாழ்க்கையை வாழ விருப்பப்பட்ட சஹாபி. அவர்கள் அதாவது அல்லாஹ் ரசூலுக்கு எந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் விருப்பப்படுவார்களோ பிரியப்படுவார்களோ அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான தௌஃபீகை நமக்கு தருவானாக. இந்த வாழ்க்கையை வாழ்ந்த சஹாபாக்களோடு சஹாபாக்களை பிரியம் கொள்ளக்கூடிய அவர்களோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் கொண்டு சேரக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தருவானாக என்று நல்ல துஆவை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.